உங்கள் குட்டி நட்சத்திரத்துக்கு நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூல் டே கேரில் சேர்க்கும் வாய்ப்பு. முதலில் பெறுவோர் வெறும் $6,000 மட்டும். நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூலில் சேர்க்கை தொடங்கியது. 3 நாட்கள் இலவச ட்ரையல். உங்கள் குட்டிகளுக்கான சிறந்த ஆரம்பம். நக்ஷத்ரா அகாடமி ஐ முதல் 1 வரை பிஇ, பிடெக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த டியூஷன் வகுப்புகள். எக்ஸ்பர்ட் கோச்சிங் கிளாஸஸ் எல்கேஜி முதல் எம்டெக் வரை அனைத்து பாடங்களுக்கும் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட், கரியர் கைடன்ஸ் அண்ட் ஃபாரின் அட்மிஷன் சப்போர்ட்டுடன். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி மீண்டும் இந்திய அணியுடன் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிசிசிஐ அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பை வழங்க முன்வந்துள்ளதாகவும், ஆனால் தோனி அதை ஏற்க தயங்குவதாகவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரம் கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம், அதாவது பிசிசிஐ, மகேந்திர சிங் தோனிக்கு ஒரு முக்கிய பொறுப்பை வழங்க முன்வந்துள்ளது. இந்திய அணியின் அனைத்து வடிவங்களுக்கும் வழிகாட்டியாக, அதாவது மென்டராக செயல்படும் பொறுப்பை அவருக்கு வழங்க பிசிசிஐ திட்டமிட்டுள்ளது. ஆனால் இந்த வாய்ப்பை தோனி உடனடியாக ஏற்கவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வாய்ப்பு இந்திய கிரிக்கெட்டின் எதிர்காலத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தோனியின் அனுபவம் இளம் வீரர்களுக்கு பெரும் பலமாக அமையும் என பிசிசிஐ நம்புகிறது. எனினும் தோனியின் தயக்கம் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. தோனி இந்த வாய்ப்பை ஏற்க தயங்குவதற்கு முக்கிய காரணம் கௌதம் கம்பீர் என்று கூறப்படுகிறது. இந்திய அணியின் அனைத்து வடிவங்களுக்கும் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் இருக்கும் வரை இந்த பொறுப்பை ஏற்க தோனி விரும்பவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இருவருக்கும் இடையிலான பழைய கருத்து வேறுபாடுகளை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. கம்பீர் தலைமை பயிற்சியாளராக இருக்கும் நிலையில் தோனி மென்டராக செயல்படுவது இருவருக்கும் இடையிலான அதிகார பகிர்வில் சிக்கலை ஏற்படுத்தலாம் என அஞ்சப்படுகிறது. இதுவே தோனியின் தயக்கத்திற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. கிரிக்கெட் பிளாகர் வெளியிட்ட அறிக்கையின்படி தோனிக்கு வழங்கப்படவுள்ள இந்த மென்டர் பொறுப்பு மிகவும் பரந்த அளவில் உள்ளது. இதில் இந்திய ஆண்கள் அணி மட்டுமல்லாமல் பெண்கள் மற்றும் ஜூனியர் அணிகளும் அடங்கும். இது தோனியின் பொறுப்பின் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரிக்கிறது. இளம் வீரர்களை, குறிப்பாக பெண்கள் மற்றும் ஜூனியர் பிரிவில் உள்ளவர்களை வளர்ப்பதில் தோனி ஒரு பெரிய பங்கை வகிக்க முடியும் என்று பிசிசிஐ உறுதியாக நம்புகிறது. அவரது வழிகாட்டுதல் எதிர்கால இந்திய கிரிக்கெட்டிற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தோனி ஏற்கனவே 2021 உலகக் கோப்பையின் போது இந்திய அணிக்கு குறுகிய கால மென்டராக செயல்பட்டுள்ளார். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் பிசிசிஐ இப்போது அவரை நிரந்தரமாக மீண்டும் அணியுடன் இணைக்க விரும்புகிறது. அந்த குறுகிய கால அனுபவம் பிசிசிஐக்கு நம்பிக்கையை அளித்துள்ளது. தோனியின் தலைமை பண்புகளும் கள அனுபவமும் இளம் வீரர்களுக்கு பெரும் உத்வேகத்தை அளிக்கும் என பிசிசிஐ கருதுகிறது. இதன் மூலம் இந்திய கிரிக்கெட்டின் அடுத்த தலைமுறை வீரர்களை சிறப்பாக உருவாக்க முடியும் என நம்பப்படுகிறது. முன்னாள் இந்திய கேப்டன் மகேந்திர சிங் தோனி சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் அவரது ரசிகர்கள் இன்றும் அவரது ஆட்டத்தை ஆவலுடன் பார்க்கின்றனர். தோனியின் தலைமையின் கீழ் இந்தியா 2022 ஒருநாள் உலகக் கோப்பையை வென்றது. அந்த போட்டியில் அவர் ஆட்டத்தை வெல்லும் ஒரு அற்புதமான இன்னிங்ஸை விளையாடினார். அந்த போட்டியில் அவர் பயன்படுத்திய பேட் 1.9 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது. இது தோனியின் மீதான ரசிகர்களின் அன்பையும் அவரது கிரிக்கெட் பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. அவரது புகழ் இன்றும் குறையாமல் இருப்பதையே இது காட்டுகிறது. தோனிக்கும் கம்பீருக்கும் இடையே நீண்ட காலமாகவே கருத்து வேறுபாடுகள் இருந்து வருகின்றன. இதுவே தோனி தனது பொறுப்புகள் கம்பீரின் பொறுப்புகளுடன் ஒன்று கலப்பதை விரும்பாததற்கு முக்கிய காரணம். இருவருக்கும் இடையிலான இந்த உறவு பிசிசிஐயின் இந்த வாய்ப்பை தோனி ஏற்பதில் ஒரு தடையாக உள்ளது. தற்போது தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அடுத்த சீசனில் கவனம் செலுத்தி வருகிறார். அவரது எதிர்கால திட்டங்கள் குறித்து எந்தவித உறுதியான தகவலும் இல்லை. இந்த கருத்து வேறுபாடுகள் தீர்க்கப்பட்டால் மட்டுமே தோனி இந்த வாய்ப்பை ஏற்க வாய்ப்புள்ளது. தோனி
இதுவரை உயர்மட்டத்தில் பயிற்சியாளர் பொறுப்பை ஏற்றதில்லை. அவர் பிரான்சைஸ் மட்டத்தில் மென்டராக மாறுவார் என்று பலமுறை செய்திகள் வந்தாலும் இதுவரை அவர் ஒரு வீரராக மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறார். தேசிய அணியின் பயிற்சியாளர் அல்லது மென்டர் பொறுப்பு என்பது முற்றிலும் வேறுபட்டது. இதுவரை அவர் தனது ஆட்டத்திறன் மற்றும் தலைமை பண்புகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். தேசிய அணியின் மென்டர் பொறுப்பு என்பது ஒரு பெரிய அர்ப்பணிப்பையும் புதிய சவால்களையும் உள்ளடக்கியது. இது தோனிக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். கம்பீர் எந்தவித பயிற்சியாளர் அனுபவமும் இல்லாமல் இந்திய அணியின் தலைமை பொறுப்பை ஏற்றார். அவர் முதலில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியின் மென்டராக வெற்றி பெற்றார். பின்னர் 2024 இல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை சாம்பியனாக்கினார். இப்போது அவரது உண்மையான சோதனை ரெட் பால் கிரிக்கெட்டில் உள்ளது. அவரது தலைமை பண்புகளும் வியூகங்களும் டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் வெற்றி பெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கம்பீரின் இந்த தொடர் வெற்றிகள் அவருக்கு பிசிசிஐயில் ஒரு வலுவான நிலையை ஏற்படுத்தியுள்ளது. மகேந்திர சிங் தோனிக்கு பிசிசிஐ வழங்கியுள்ள இந்த மென்டர் வாய்ப்பு இந்திய கிரிக்கெட்டிற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. ஆனால் கௌதம் கம்பீரின் இருப்பு மற்றும் இருவருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் இந்த வாய்ப்பை தோனி ஏற்பதில் ஒரு தடையாக உள்ளன. இந்த விவகாரம் எவ்வாறு முடிவடையும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.